சுரக்காய் சாம்பார் வைக்கிறதுக்கு அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி சேர்க்க போகிறதில்ல, புளி ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். நான் தக்காளி மட்டும்தான் இன்றைக்கி சாம்பாருக்கு சேர்க்க போகிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10-12 வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இந்த தக்காளியை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 50 கிராம் துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சுரக்காயை இதில் சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் இதோட சேர்த்துடலாம். கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துருக்கேன். நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதையும் சேர்த்தாச்சு. சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம புளி சேர்க்கலை, தக்காளி மட்டும்தான் சேர்த்துருக்கோம். புளிப்பு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் கழுவின தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி வச்சு விசில் வந்த உடனே ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தா சாம்பார் ரெடி ஆயிரும். திறந்ததுக்கப்புறம் தாளித்து கொட்டிக்கலாம். குக்கரை மூடி திறந்தாச்சு. கொஞ்சம் வெங்காயம், கடுகு உளுத்தம் பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் காயம் போட்டு தாளித்து போட்டுக்கலாம். சுரக்காயை பொரியலாவோ கூட்டாவோ பண்ணும்போது விரும்பி சாப்பிடாதவங்க கூட இந்த சாம்பாரை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாப்பாட்டோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கீதா சுகுமாரன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.